ஹலோ பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடு இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில குறைவுகள் இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம், நன்மைகள் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க அழைப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்க ஆசீர்வதிக்கும்படியாகவே கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேசத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க வீட்டுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க பகுதிக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க வேலையில நீங்க மற்றவங்களை விட ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க பொருளாதாரத்துல ஆசீர்வாதமா இருக்கணும், ஆவிக்குரிய வரங்களையும் கிருபைகளையும் பெற்று நீங்க ஆசீர்வாதமா வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் உங்களை அழைத்து இருக்கிறார். அந்த அழைப்பு மாறாதது. கண்டிப்பா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களை ஆசீர்வதிக்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம் உங்களை வந்து சூழ்ந்து கொண்டது. இன்றையிலிருந்து ஒரு புதிய நன்மைகளோடு வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.